ஹாய் காய்ஸ், இதெல்லாம் மிக்சிங் வீடியோ தான், குக்கிங் வீடியோ தான். குக்கிங்க்காக நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து புதினா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்த புதினா. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டோட ரேட்டு வந்து 10 ரூபா தான். இது வந்து விவசாயம் பண்ணுறவங்களே வந்து அறுவடை பண்ணி ரோட்லேயே வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. போகிறவங்க வரவங்களாம் வாங்குறதுக்காக. மார்க்கெட்லாம் நான் இது பர்ச்சேஸ் பண்ணலை, கடையிலையும் பர்ச்சேஸ் பண்ணலை. அது பார்த்திங்கன்னா கீரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பில் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை 20 ரூபா கட்டு சொன்னாங்க. அதுக்கு கீழே குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்கீரை வந்து கேட்டேன், அது முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் 2 கீரை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சோப்பு வந்து செய்யலான்னு சொல்லிட்டு லெமன் கிராஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வரும். ரேட்டு 150. எத்தனை எம்எல் சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். 10 ml தான். இது வந்து அதிகமாக வந்து கிடையாது. லெமன் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்துலேருந்து எடுக்கிற ஆயில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்புக்கெலாம் நம்ம நேச்சுரலாக வந்து நல்லா ஒரு அந்த ஸ்மெல்லு கிடைக்கும், நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற சோப்புக்காக வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவியம் விளக்கு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது இருக்குது இல்லைங்களா, ஜவ்வாது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட்டில் வந்து ஜவ்வாது வந்து பவுடரை தான் வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது பர்ஃப்யூம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலே தான் நினைக்கிறேன். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க. சேம் அதே ரேட்டு தான், வந்து டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வாங்குறதுனால டிஸ்கவுண்ட் இல்லை. இது வந்து பஞ்சகவிய விளக்கு வாங்கினேன். 1 விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் வந்து சொன்னாங்க. 10 ரூபா ஒரு விளக்கு. 2 விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாம்பிராண்டி போகிறதுக்கு வெண்குங்குளியம். இது வந்து போட்டால் வீட்டில் நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்புக்கு வந்து வெண்குங்குளியம் வந்து நம்ம சாம்பிராண்டியில் போடும்போது நம்ம வீட்டில் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து விளக்கு இந்த மாதிரி நம்ம வாசனைலாம் இருக்கிற மாதிரி வத்திகளாம் நம்ம ஏற்றுவோம் இல்லையா. அதனால் சாம்பிராண்டி போடும்போதும் இந்த மாதிரி போட்டோம்னா நல்லதுன்னு சொல்லிட்டுவாங்க. அதனால் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொசுவத்தி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இருக்கிற ரொம்ப கொசு அதிகமாக இருக்கும். சரி, ஆல் அவுட்லாம் போட்டு பார்த்தோம், அதுவும் வந்து செட் ஆகலை. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஹர்பல் வச்சு தான் ரெடி பண்ணுறாங்களாம், இந்த வேப்பலை அருகம்பில் இதெல்லாம் வச்சு. ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொசுவத்தி வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த லெமன் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இது வந்து பர்ஃப்யூம் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பர்ஃப்யூம் வந்து கேஸாக நம்ம யூஸ் பண்ணுறது போது இது மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து குக்கிங் தான். இதை சாமி கும்பிட்டது சாம்பார், தழுவு போட்டதும், அதுக்கப்புறம் லெமன் ரைஸு, வடையெல்லாம் செஞ்சது. இது வந்து எல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். சரி, எல்லாம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு தான் அங்கே வந்து சோப்பு செய்யணும் சொல்லிட்டு ஊரில் தான் வந்து சோப்புலாம் வந்து செஞ்சோம். அதனால் அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு லெமன் கிராஸை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது பூ வாங்கிட்டு வந்தேன். சாமிக்கெலாம் தலைக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா 1 முழம் வந்து குண்டு மல்லி 40 ரூபா சொன்னாங்க. சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ரைஸ் தான். ஒவ்வொரு முழம் வந்து வாங்கிட்டு வந்தேன் சாமிக்கும் தலைக்கு வச்சுக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து சோப்பெல்லாம் செய்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா பிளேட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். நீட்டாக வந்து போட்டோம்னா இலை வந்து சாப்பிட முடியாது. ஒரு 40 ரூபாய்க்கு வந்து இலை வாங்கணும். அவங்க ஹோட்டலில் கடைக்கு அனுப்புகிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இலை கட்டெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்களா, அவங்கக்கிட்ட வாங்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணலாம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம வந்து பிளேட்டு வச்சு அந்த பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக. ஏன்னா நம்ம வந்து சாமி கும்பிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போனதெல்லாம் அது கொடுக்குறதுக்காக தான். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், பிளேட்டில் வச்சு கொடுக்குறதுக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீட்டாக வந்து இலை போட்டோம்னா அது கொஞ்சம் உக்காரத்துக்கு இடம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக ஒரு பிளேட் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த பிளேட்டில் நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி பிளேட்டு வச்சு அதை வச்சு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட ரொம்ப வந்து சேவாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போனேன். வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கோ அத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் பத்தலை இலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனதை விட எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வரும்போது காக்காய்க்கு வந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வராது. நீங்கள் போய் சேனலில் போயிட்டு தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணுற வீடியோ போயிட்டு பார்க்க முடியும். நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ எப்பவும் ரெகுலராக உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் சேனல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும், போடுறது நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.